ப்ரெஸ் மீடியா நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு. ஸோ இப்போ அமித் சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு படத்தை எடுத்து அது இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தே எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்னு. நானும் செந்தில் சாரும் டிஸ்கஷன்ஸுக்கு உட்காந்து பேசும்போது எப்போவுமே ஒரு விஷயம் நடக்கும். எனக்கு வரும்போது ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஒரு 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 2 வீக்ஸ் கழித்து இது பண்ணும்போது, மேடம் இந்த பாயிண்ட் அந்த படத்தில் வச்சுட்டாங்க மேடம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போகும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து கஷ்டம் வரும்னா, அந்த ஸ்டோரி டைமிங்லேருந்தே நமக்கு கஷ்டம் வருது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் செந்தில் சாருக்கு இட்ஸ் எ வெரி பிக் ட்ரீம். எல்லா இயக்குனருக்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அவங்களோட ட்ரீம் இந்த நிறைவேற்றணும். ஐ மீன் இது நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது வந்து ஹோல் க்ரூஸாக இருந்தால் நான் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன் சார். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு அஸ் ஆல்சோ. பிகாஸ் பயங்கர எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். ஆனால் இதில் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் எல்லாம் வருது வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது எதுவுமே இல்லாமல் இன்னிலேருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லபடியாக நான் வரணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஸோ போஸ்டர் பார்த்த உடனே என்னை வந்து பிடி மாஸ்டர்னு நினச்சிடாதீங்க. என்ன கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேங்கிறது வந்து போக போக தான் எனக்கே தெரிய வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. லாலிபப் ஸ்போர்ட்ஸ் எதுவும் டிஃப்ரெண்ட்டான விஷயமா இருக்குது. ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குன்றது மேடையை பார்த்தாவே தெரியுது. ஸோ நான் வந்து கடுமையான நெரிசல்களுக்கு நடுவில் ஓஎம்ஆர்லேருந்து வந்தேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது. மேடையில் நான் உட்கார்ந்த உடனே ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சு. நான் பக்கத்தில் பைங்கிளிகள். செந்தில், ரொம்ப தேங்க்ஸ் செந்தில். நீ இவ்வளவு கலர்ஃபுல்லாக ஒரு இயக்குனர் சங்க செயலாளரை என்ஜாய் பண்ண வைப்பேன்னு எதிர்பார்க்கல. நிச்சயமாக உன்னுடைய திரைப்படம் வெரி வெரி என்ஜாயபிள், ஒரு ஃபீஸ்டாக இருக்க போகுது. அது டைட்டிலே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. லாலிபப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ ஸ்போர்ட்ஸ் தான் இந்த கவர்மெண்ட்டில் ரொம்ப. இன்றைக்கி கூட சிஎம் மராத்தான் ஓடிட்டுருக்கார், பார்த்தீங்களா? ஸோ போதை பொருள்களுக்கு எதிரான தினம், உலக போதை எதிர்ப்பு தினம்ன்றதுனால இன்றைக்கி மாண்புமிகு சிஎம், நமது அன்பு சகோதரர், நமது குடும்ப உறுப்பினர் இன்றைக்கி சிஎம்மாக இருக்கிறதுனால ஒரு அற்புதமான நிகழ்வு. காலையில் 6 மணிக்கே எந்திரிச்சு அவர் வந்து ஓடிட்டுருக்காருன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த போதை ஒழிப்பு நாளில் லாலிபப்பை தொடங்குகிற இந்த குழுவினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இயக்குனர் செந்தில்ராஜன் அவர்களுக்கும், அப்புறம் நடிகை நம்மால் ரக்ஷிதா. என்ன ரக்ஷிதா, எப்போ பார்த்தாலும் ரக்ஷிதாவை நான் பாராட்டிகிட்டே இருக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு பொறாமல். அதோட இசையமைப்பாளர் ராஜாமணி, ராஜாமணி அவர்களுக்கு இங்கே ஒரு வாழ்த்துக்கள் கண்ணே, வாழ்த்துக்கள். பனிகா ஆனந்த், யாஷிகா, சாரி யாஷிகா, எஸ் யுவர் நேம் இஸ் வெரி பாப்புலர். ஆல் தி பெஸ்ட். அஷ்மிதா, உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த. ஹீரோ யார்? இப்போ இவர் பேர் எழுத முட்டனே, பார்த்தீங்களா? வச்சு செய்யுங்க இவரை. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இப்போ ஹீரோயின்ஸ் பேர் மட்டும் எழுதி கொடுத்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கார். அமித் பார்கவ், வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் செல்லம், எங்கள் வீட்டு செல்லம், அவங்க அப்பாவும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். நல்லா அழகாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒரு தைரியமாக இந்த காலத்தில் ஒரு திரைப்படத்துக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான பூஜை பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. எல்லாருமே படம் தொடங்குகிற நாள் வரையிலும் எப்படி தொடங்கிறது, என்ன போராட்டங்களுக்கு நடுவில். நேற்று கூட ஒரு திரைப்படம் 6 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய திரைப்படம் 8 மணி வரையிலும் ஆரம்பிக்க முடியல. பெரிய ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்தது. அதில் தான் நான் மாட்டிக்கிட்டேன். ஒரு வழியாக அந்த இயக்குனரை படப்பிடிப்புக்கு அனுப்பி வச்சாங்க. மழை வந்துருச்சு. ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் நேற்று. ஸோ நிறைய போராட்டங்கள் இருக்குது. ஒரு திரைப்படம் ஆரம்பிக்கும் போதும் போராட்டம், கிட்டத்தட்ட படம் முடிகிற வரையிலும் அந்த போராட்டம் இருக்கும். அது கூட பெரிய போராட்டம்னு சொல்ல முடியாது.
இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர்ற போராட்டம் இருக்குது பாருங்கள், அதை விட உலகத்தில் மிகப்பெரிய போராட்டம் எதுவும் இருக்காது. சுதந்திர போராட்டத்தை விட மோசமான போராட்டம். அப்படியே கடைசியில் ஒரு வழியாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் யார் யார் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது ப்ரொடியூசருக்கு. என்ன ப்ரொடியூசரே? மஞ்சுநாதா, நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு படத்தோட வெற்றி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம படம் நம்ம ரிலீஸ் பண்ணுற படம் எந்தெந்த தேட்டரில் முதல் நாள் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாவே, ஒரு தயாரிப்பாளருக்கு தெரிஞ்சாவே அந்த படம் தான் வெற்றி படம். அவருக்கே தெரியறதில்ல. ஆக நம்ம சந்திக்க வேண்டிய சவால்கள் திரைக்கதையில் இல்லை, இந்த நடிகர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நடிகைகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதில் இல்லை, நம்ம எப்படி ஃபோட்டோகிராஃப் பண்ணுறோன்றதில் இல்லை, எப்படி மியூசிக் பண்ணுறோன்றது இல்லை. இது எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் இந்த படத்தை எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணுறதுன்றதில் தான் நம்மளுடைய வெற்றி இருக்குது. அதுக்கு கண்டென்ட் முக்கியம், கட்டமும் முக்கியம். கட்டம் நல்லா இருந்தால் தான் இப்போ ஒர்க் அவுட் ஆகுது. என்ன தான் கண்டென்ட் நல்லா இருந்தாலும், நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் படம் ஓடிடும். கட்டமும் சரியாக இருக்க வேண்டும். யாருடைய கட்டம்? சினிமாவோட கட்டமும் நல்லா இருக்கணும், டைரக்டர் கட்டமும் நல்லா இருக்கணும், தயாரிப்பாளர் கட்டமும் நல்லா இருக்கணும். ஆக உங்கள் சிறப்பான கட்டங்களுடைய ஒரு கூட்டமைப்பில் இந்த திரைப்படம் மிக அற்புதமான படமாக வர வேண்டும். எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு பால் விளையாடிட்டுருக்காங்க. வில்லு, அம்பு, இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸும் இதில் இருக்குது. நீ எந்த ஆட்டம் ஆட போகிறன்றது இந்த படத்தோட ரிசல்ட்டு சொல்லிடும். ஐ விஷ் தி என்டையர் க்ரூ ஆல் தி பெஸ்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் தமிழ்நாடு ஃபிலிம் டைரக்டர்ஸ் அசோசியேஷன்.